இந்த உலக வாழ்க்கையில நம்ம நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. என்னுடைய காலம் எப்போ முடியும் தெரியாது, நம்ம ஒவ்வொருத்தர் காலமும். அப்ப இறைவனுடைய கருணையை கொண்டு நம்ம பல காலங்கள் தீமையில் நுழைஞ்சாலும் அதை மன்னிச்சு இன்னைக்கு நம்ம வாழ வச்சுட்டு இருக்கான். தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம கூடவே சில பேர் வச்சிருப்பான், அல்லது குணங்களை செலவு பண்ணுறதுக்காக சில பேர் வச்சிருப்பான். நம்ம உதவியாளர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, பெற்றவங்க எல்லாருமே அப்பப்போ சில தடுமாற்றம் இருப்பாங்க. நம்ம அதை பொறுத்து வச்சு மன்னிக்கிறதுக்காக வச்சிருக்கான். யாரையுமே மன்னிக்க முடியாது, மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆணவத்திலையும் பெருமையில் இருக்கிறோம். மன்னிக்கையில குணம் இருக்கு, புண்ணியம் இருக்கு. அப்படி எல்லாரையும் மன்னிச்சுட்டா மனசுல அவங்கள பத்தி கோபம் இருக்கக்கூடாது. எப்ப நான் கோபம் இருக்கோ நான் மன்னிக்கல, மறக்கடிக்கப்பட்டிருக்கேன். நினைச்சா கோபம் இருக்கு, இவருடைய கருணை கூட மறக்கடிக்கப்பட்டிருக்கேன். இப்ப மனம் தூய்மை அடையணும், மனம் லேசா இருக்கணும், மனம் சுகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா யாரை பத்தியும் கோபதாபங்கள் வேண்டாம், எல்லாரையும் பொறுத்து சச்சு மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்காக அழகான சூழ்நிலை பட்டிருக்கு. அவங்க இறக்கப்படணும், அவங்களுக்கு தான் இறைவனை பொறுப்பு எடுத்து நான் மாற்ற முடியாது. இன்னொரு ஆங்கில நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நமக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்களே முன்னுக்கு கொண்டு நம்ம ஏதோ முயற்சி பண்ணி பார்க்கறோம். அவங்க இறைவனுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களா, பணிவோடு இருக்காங்களா, அவன் கொண்டு வருவான் அவங்கள. நமக்கு யாரை பிடிக்குதோ நம்ம லெவலுக்கு கொண்டு வரல பார்ப்போம், அல்லது நமக்கு கீழே கொண்டு வச்சுக்குவோம். நமக்கு மேலே போனால் அதுவும் பிடிக்காது. நமக்கு எந்த வகையிலையும் நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்காங்க, கொஞ்சம் நம்ம சொல்லலாம் சரி சரின்னு சொன்னா கூட அவங்களுமே நமக்கு மேலே போன பிடிக்காது. நம்ம லெவலுக்கு நம்ம கீழே இருக்கணும், நம்ம கீழே தான் வச்சுக்க விரும்புவோம். அவங்கள்ட்ட நம்ம இருக்கிற குணங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, அவங்களும் அதே மாதிரி தான். ஏன்னா எனக்கு சேர்ந்துருக்கு, அவங்களும் அந்த மாதிரி சொன்னா பிடிக்காது. ஆனா நம்மளை சேர்த்துக்கிற காரணம் ஒருத்தர் தவறும் போது முதல்ல குறைந்த நிறைவேற்றி வருங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஒருத்தர் பக்குவமா சொல்லுங்க, சொல்லும் போது பொறுமையா சொல்லுங்க, கோபமா சொல்லாது. கோவப்படக்கூடாது, கோபமா சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் கோவப்படாது, கோபமா சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை தவற விட்டக்கூடாது. அப்படி தவற விட்டோம்னு சொன்னா என்றும் நரக வாழ்க்கையா போயிடும். நரகத்துல மீள் இருக்காது தான். நம்ம திருந்திருக்கோம், அவங்களுக்கு திரும்புறதுக்கும் சோதனை காலம், அது தண்டனை காலம் கிடையாது. அந்த கஷ்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அறிவு போகும்போது ஏத்துக்கணும். அதை நம்ம நிராகரிக்கும் போது கஷ்டத்துக்குள்ள போய் தான் அப்புறம் ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வேண்டாம். இப்ப பொதுவான அறிவிப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு, மனசை குணக்கேட்டு இருக்குது, எல்லாத்தையும் பெருமை இருக்குது. எந்த வகையெல்லாம் பெருமை வந்து பெருமை வேணாம்னு கேட்கணும், பொறுமை நம்ம பொறுமை வேணும்னு கேட்கணும். இப்ப தவறு எங்கெல்லாம் தவறு பண்ணிட்டு இருக்குங்கிறது உணர்ந்து ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா கஷ்டகாலம் இல்லாமலே நம்ம மேன்மை அடைக்கு போயிடலாம். இதெல்லாம் நிராகரிச்சுட்டு இதெல்லாம் சொல்றதுல வாழ்க்கை ஒத்துறாம போயிட்டோம்னு சொன்னா அந்த சூழல் உருவாகும். அப்ப நம்ம தீமைகளை போவோம், அந்த தீமைக்கான தண்டனை நமக்கு இருக்குது. தண்டனை கிடையாது, தீமைக்கான சோதனை நமக்கு இருக்குது.